பழனிசாமி அவர்களே, இந்த உலகத்துல மரணத்தை சந்திக்காத எந்த மனிதரும் இல்ல. யாராக இருந்தாலும் மரணம் ஒரு நாள் நிச்சயம் வந்தே தீரும். இந்த ஸ்டாலினுக்கு மரணம் வரும், மண்ணில் புதைப்பார்கள். ஆனால் சவால் விட்டு சொல்றேன், இந்த ஸ்டாலின் கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டங்களை மண்ணிலே புதைக்கிற துணிச்சல் ஒருத்தருக்கு வராது. அதான் உண்மை. இந்த திட்டங்கள் இருக்கிற வரை இந்த ஸ்டாலின் தான் தமிழ்நாட்டை ஆள்வார். அன்புள்ள மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பல்வேறு கட்சிகளை சார்ந்திருக்கக்கூடிய வேட்பாளர்களை ஆதரித்து மறைமலை நகரில் நடைபெறக்கூடிய இந்த மாபெரும் பிரச்சார பொதுக்கூட்டத்திற்கு தலைமையேற்று அதே நேரத்தில் துவக்கத்தில் வரவேற்று மகிழ்ந்திருக்கக்கூடிய காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் தாமு அன்பரசன் அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளர் என்னுடைய அருமை சகோதரர் TR பாலு MP அவர்களே, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் அன்புக்குரிய அருமை சகோதரர் செல்வ பெருந்தகை அவர்களே, காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த பொறுப்பாளர் பெருமதிப்பிற்குரிய கிரீஷ் சோடங்கர் அவர்களே, விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திரு சிந்தனை செல்வன் அவர்களே, மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள் சுந்தர் அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர் சகோதரர் செல்வம் அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் அன்பிற்கினிய RS பாரதி அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்கள் சகோதரர் SR ராஜா அவர்களே, கருணாநிதி அவர்களே, அருமை தம்பி எழிலரசன் அவர்களே, திருமதி வரலட்சுமி மதுசூதனன் அவர்களே, தோழமை கட்சிகளை சார்ந்திருக்கக்கூடிய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்களே, மாவட்ட கழக பொறுப்பாளர்களே, தலைமை கழகத்தின் நிர்வாகிகளே, ஒருங்கிணைந்த காஞ்சிபுரம் மாவட்டம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோழர்களே, நண்பர்களே, செயல் வீரர்களே, பெருமதிப்பிற்குரிய காங்கிரஸ் பேரியக்கத்தை சார்ந்த AAC-யுடைய செயலாளர் செக்ரட்டரி நிவேதி ஆழ்வார் அவர்களே, கழகத்தின் பல்வேறு அணிகளை சார்ந்திருக்கக்கூடிய அமைப்பாளர்களே, துணை அமைப்பாளர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கத்திற்குரிய வாக்காளர் பெருமக்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே, என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். தமிழ்நாட்டின் தலைமகன், நம்மையெல்லாம் ஆளாக்கிய ஒப்பற்ற தலைவர் பேரறிஞர் பெருந்தகை அறிஞர் அண்ணா அவர்கள் பிறந்த ஒருங்கிணைந்த காஞ்சி மண்ணுக்கு வாக்கு கேட்டு மறைமலை நகருக்கு நான் வந்திருக்கிறேன். நம்முடைய அண்ணா உருவாக்கிய தமிழ்நாட்டை காக்க உங்க ஆதரவை கேட்க வந்திருக்கிறேன். காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டத்தில் எந்த பக்கம் திரும்பினாலும்
தொழிற்சாலைகள், எங்கு பார்த்தாலும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள். இந்த தொழிற்சாலைகள் எல்லாம் கொண்டு வந்தது யாரு சொல்லுங்க? யாரு இந்த தொழிற்சாலைகளை கொண்டு வந்தது? யாரு? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களேன். திமுக. திமுக உருவாக்கிய தொழிற்சாலைகளின் கோட்டைக்கு வாக்கு கேட்க வந்திருக்கிறார். தொழிற்சாலைகள் மட்டுமா, வளமான வயல்கள், நிறைவான நீராதாரம் என இருக்கக்கூடிய ஒருங்கிணைந்த காஞ்சிக்கு ஆதரவு கேட்டு வந்திருக்கிறேன். அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு காஞ்சிபுரமும் செங்கல்பட்டும் ரெடியா? திராவிட மாடல் 2.0க்கு ரெடியா? இன்னும் சத்தமா? இன்றைக்கு பாதி தமிழ்நாட்டை நான் சுற்றி வந்துட்டு மூன்றாம் கட்ட பயணத்தை, பரப்புரை பயணத்தை நிறைவு செஞ்சுட்டு நாளை 4வது கட்ட பரப்புரை பயணத்தை தொடங்க போறேன். நம்மோட ஒவ்வொரு நொடியையும் தமிழ்நாட்டோட எதிர்காலத்தை தீர்மானிப்பதற்கான பிரச்சாரத்தை செஞ்சாகணும். தமிழ்நாடு முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உடன்பிறப்புகளும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளின் தொண்டர்களும் செயல் வீரர்களும் தமிழ்நாட்டை காக்க டெல்லியின் ஆணவத்துக்கு அடிபணியக்கூடாதுன்னு கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் கடுமையான பிரச்சாரத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் கழகத்தின் தலைவரா, இந்த கூட்டணியின் தலைவரா பெரிய சல்யூட். திராவிட மாடல் ஆட்சியில் தலை நிமிர்ந்துள்ள தமிழ்நாட்டை திராவிட மாடல் 2.0ல திராவிட மாடலுடைய 2.0 ஆட்சிகளை அடைய, புது உயரங்களை அடைய நம்மோட வெல்லும் வேட்பாளர்களை முதல்ல உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்த போகிறேன். அறிமுகப்படுத்தலாமா? முதல்ல ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதி, கொஞ்சம் முன்னாடி நமது வெற்றி வேட்பாளர் மாண்புமிகு அமைச்சர் தாமோ அன்பரசன் அவர்கள் ஆலந்தூர் தொகுதியில் 4வது முறையா போட்டியிடுகிறார். 25 ஆண்டுகளா மாவட்ட கழகத்தின் செயலாளராக இருக்கிறார். இதுவே மக்கள் செல்வாக்கும் உழைப்புக்கும் எடுத்துக்காட்டு. நம்மோட திராவிட மாடல் ஆட்சியில் குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் பெரிய அளவில் பாராட்டக்கூடிய வகையில், சாதனை செய்யக்கூடிய வகையில் வளர்வதற்கு துணை நின்ற அமைச்சர் அன்பரசன் அவர்களுக்கு நீங்கள் எல்லாம் உதயசூரியன் சின்னத்தில் வாக்குகளை அளிக்கணும். அடுத்து திருப்பெரும்புதூர் சட்டமன்ற தொகுதி, நமது வெற்றி வேட்பாளர் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் அருமை சகோதரர் செல்வ பெருந்தகை அவர்கள், அன்னை சோனியா காந்தி அவர்கள் மற்றும் அன்பு சகோதரர் ராகுல் காந்தி அவர்களுடைய ஆதரவை பெற்ற வேட்பாளர். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் தன்னுடைய வாதங்களை ரொம்ப சிறப்பாக உறுதியோடு முன்வைக்கக்கூடியவர். இவர் பேச எழுந்தால அதிமுக பயப்பட்டு கத்துவாங்க. தமிழ்நாட்டில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி
வலிமையாகவும் தோழமை உணர்வோடு இருப்பதற்கு காரணம், அந்த காரணகர்த்தாக்களில் ஒருவராக இருக்கக்கூடியவர் நம்முடைய சகோதரர் செல்வப்பிறந்தை அவருடைய பங்கு முக்கிய காரணம். இதை அவர் பல நேரங்களில் உணர்த்தி இருக்கிறார் தன்னுடைய செயலால். எனவே அவருக்கு நீங்கள் எல்லாம் கை சின்னத்தில் உங்கள் வாக்குகளை அளித்து அவரை வெற்றி பெற வைக்கணும். அடுத்து உத்தரமேரூர் சட்டமன்ற தொகுதி நமது சுந்தர் அவர்கள் 1989, 1996, 2006, 2016, 2021 என தொடர்ந்து உத்தரமேரூர் தொகுதி மக்களுடைய நம்பிக்கையும் நன்மதிப்பையும் பெற்ற செயல் வீரர் வெற்றி வீரர் சுந்தர் அவர்கள். காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர். மக்களுடைய மக்களாக இருப்பவர் என்பதற்கு அவருடைய தொடர் வெற்றிகளை எடுத்துக்காட்டு. அவருக்கு மீண்டும் அவரை தேர்ந்தெடுக்க உதயசூரியன் சின்னத்தில் நீங்கள் ஆதரவினை வழங்கிட வேண்டும். அடுத்து செய்யூர் சட்டமன்ற தொகுதி நமது வெற்றி வேட்பாளர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த சிந்தனை செல்வன் அவர்கள். தலைவர் கலைஞர் அவர்களால் மேஜர் ஜெனரல் என அழைக்கப்பட்ட எழுச்சி தமிழர் சகோதரர் தொல் திருமாவளவன் அவருடைய அன்பை பெற்ற வேட்பாளர். கடந்த முறை காட்டு மன்னார்குடி தொகுதியுடைய மக்களுடைய குரலா சட்டமன்றத்தில் ஓங்கி ஒழிச்சவர். சிந்தனை செல்வனை பொறுத்தவரை அவருடைய சிந்தனைகள் மட்டுமல்ல, வளமான அவருடைய குரலும் அதில் ஒலிக்கும், வலிமையான சொற்களும் அவருடைய பேச்சை உற்று கவனிக்க வைக்கும். எனவே அவருக்கு பானை சின்னத்தில் உங்கள் வாக்குகளை அளித்து அவரை வெற்றி பெற வைக்கணும். அடுத்து செங்கற்பட்டு சட்டமன்ற தொகுதி நமது வெற்றி வேட்பாளர் MKT கார்த்திக் தண்டபாணி அவர்கள் இளைஞரணியிலே தொடங்கி நந்திவரம் கூடுவாஞ்சேரி நகர்மன்ற தலைவராக இருந்து மக்களுக்கு பணியாற்றி கொண்டிருக்கும் இவர் நகர திராவிட முன்னேற்றக் கழகத்தின் செயலாளராகவும் அந்த பணியை நிறைவேற்றி கொண்டிருக்கக்கூடியவர். இந்த பகுதியில் விளையாட்டு திடல், புது வகுப்பறைகள், பூங்காக்கள், சாலைகளில் கேமரா, இப்படி ஏராளமான திட்டங்களை நிறைவேற்றி காட்டியிருக்கிறார். தம்பி அந்த வேட்பாளருக்கு நீங்கள் எல்லாம் அவருக்கு உதயசூரியன் சின்னத்தில் உங்கள் பொன்னான வாக்குகளை வழங்கிட வேண்டும். அடுத்து மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதி நமது வெற்றி வேட்பாளர் அமுலு பொன்மலர் அவர்கள் 15 ஆண்டுகளாக தொழுப்பேடு பகுதியில் ஒன்றிய கவுன்சிலராக பணியாற்றி வந்தவர். பாரம்பரிய திராவிட இயக்க குடும்பத்தை சார்ந்தவர். அவருக்கு நீங்கள் எல்லாம் உதயசூரியன் சின்னத்தில் உங்கள் வாக்கினை வழங்கிட வேண்டும். அடுத்து தாம்பரம் சட்டமன்ற தொகுதி நமது வெற்றி வேட்பாளர் டாக்டர் RS கிருத்திகா தேவி அவர்கள் கழக மருத்துவரணியின் மாநில துணை செயலாளர், மக்கள் மருத்துவராக அறியப்பட்டவர். இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்துகிட்டு கழக தொண்டர் சுப்பையா அவருடைய மகள் மருத்துவர் கிருத்திகா தேவி அவர்களுக்கு நீங்கள் எல்லாம் உதயசூரியன் சின்னத்தில் வாக்கினை வழங்கிட வேண்டும். அடுத்து திருப்போரூர் சட்டமன்ற தொகுதி நமது வேட்பாளர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த பன்னீர்தாஸ் அவர்கள், அருமை சகோதரர் எழுச்சி தமிழர் தொல் திருமாவர்களுடைய அன்பை பெற்றவர். விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய மாநில அமைப்பு செயலாளர்,
சென்னை மாநகராட்சியில் வார்டு உறுப்பினராக செயல்பட்டவர். அவருக்கு நீங்கள் எல்லாம் பானை சின்னத்தில் உங்கள் வாக்கினை வழங்கிட வேண்டும். அடுத்து பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியில் நமது வெற்றி வேட்பாளர் தேமுதிகவை சார்ந்த அனகை முருகேசன் அவர்கள், என்னுடைய ஆறு நண்பர், நினைவில் வாழக்கூடிய கேப்டன் விஜயகாந்த் அவருடைய வலதுகரமாக செயல்பட்டு இன்றைக்கு சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களால் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார். செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினராக இருந்து பணியாற்றினவர். அவருக்கு நீங்களெல்லாம் முரசு சின்னத்தில் உங்களுடைய பொன்னான வாக்கினை வழங்கிட வேண்டும். அடுத்து மதுரவாயல் சட்டமன்ற தொகுதி நமது வெற்றி வேட்பாளர் காரம்பாக்கம் கணபதி அவர்கள் 2 முறை காரம்பாக்கத்தினுடைய ஊராட்சி மன்ற தலைவராகவும் 1 முறை மாநகராட்சி மன்ற உறுப்பினராக இருந்து மக்களுக்கு பணியாற்றிய அவருக்கு கடந்த முறை சட்டமன்ற வாய்ப்பு கொடுக்கப்பட்டு நெற்குன்றம் அடுக்குமாடி குடியிருப்புகள், நொலம்பூர் கூவமாற்றின் குறுக்கே பாலம் உள்ளிட்டவற்றை செயல்படுத்தி இருக்கிறார். அவருக்கு உதயசூரியன் சின்னத்தில் உங்கள் வாக்குகளை அளிக்க வேண்டும். அடுத்து காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதி நமது வெற்றி வேட்பாளர் நித்யா சுகுமார் அவர்கள். கழகத்தில் தலைமை செயற்குழு உறுப்பினரான இவர் மாவட்ட ஊராட்சி குழு துணைத் தலைவராகவும் மக்கள் பணி ஆற்றியிருக்கிறார். மக்கள் சேவையிலே முன்னாடி நின்று செயல்படுகிறவர். அவருக்கு நீங்களெல்லாம் உதயசூரியன் சின்னத்தில் வாக்கினை வழங்கி வெற்றி பெற வைக்கணும். இந்த 11 வேட்பாளர்களுடைய வெற்றி உறுதியா? சத்தமா? இன்னும் சத்தமா? வெற்றி உறுதி. சீட்டு கிடைச்சிருச்சு. வேட்பாளர்கள் சீட்டில் அமரலாம். ப்ளீஸ். திமுக என்றால் வளர்ச்சி. திமுகவோட வளர்ச்சி திட்டங்களை தெரிஞ்சிக்க தலைநகர் சென்னையும் சுற்றி இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் செங்கல்பட்டு பகுதிகளை சுற்றி வந்தாலே நன்றாக தெரிஞ்சிடும். ஒரு மினி டூர் மாதிரி பல திட்டங்களை பார்க்கலாம். மகேந்திரா, விப்ரோ, BMW, சாம்சங் என்று ஏராளமான நிறுவனங்கள் இங்கே இருக்கு. லிஸ்ட் போட்டு சொன்னா ஒரு நாள் முழுக்க கம்பெனிங்க பேரை மட்டுமே சொல்லிட்டு இருக்கலாம். இந்த தொழிற்சாலைகள் எல்லாம் உருவானது எந்த ஆட்சியில்? நம்ம திமுக ஆட்சியில். 10 ஆண்டு காலம் தமிழ்நாட்டை படு பாதாளத்துக்கு தள்ளுன அதிமுக ஆட்சியை உங்க ஆதரவோடு அகற்றி தமிழ்நாட்டுக்கு புதிய விடியலா திராவிட மாடல் ஆட்சியை அமைச்சோம். திராவிட மாடல் ஆட்சியில் இந்த பகுதிக்கு செய்யப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்களை நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், செய்யூர் ஆலந்தூர்ல அரசு கலை அறிவியல் கல்லூரி, தாம்பரத்தில் அரசு தலைமை மருத்துவமனை, கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம், மாமல்லபுரம் நவீன புது பேருந்து நிலையம் கட்டி முடிக்கப்பட்டு தயாராக இருக்கு. நாம தான் ஆட்சிக்கு வர போறோம், விரைவில் திறக்க போறோம். நெம்மேலி கடல்நீர குடிநீர நிலையம், தாம்பரம் சானிட்டோரியம் ஜட்ஜு காலனியில் தோழியர் மகளிர் விடுதி, இப்படி ஏராளமான திட்டங்களை செஞ்சிருக்கிறோம். அது மட்டுமல்ல, ஏர்போர்ட் பக்கத்தில் தமிழ்நாடு ஹஜ் இல்லம் கட்டிக்கிட்டு இருக்கிறோம். ECR முட்டுக்காடில் உலக தரத்திலான கலைஞர்
பன்னாட்டு மாநாட்டு மைய கட்டுமான பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஓஎம்ஆருக்கும் ஈசிஆருக்கும் நடுவில் கோவளம் உவவடி நிலப்பகுதியில் புது குடிநீர் தேக்கத்துக்கு மாமல்லன்னு பெயர் சூட்டி புது குடிநீர் தேக்கத்துக்கு அடிக்கல் நாட்டி இருக்கிறோம். திருப்பூர் வட்டம் பேரூர் ஊராட்சியில் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்துக்கான கட்டுமான பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. 2021 உங்கள் ஆதரவோட தமிழ்நாட்டை மீட்டெடுத்து இன்றைக்கு இந்தியாவிலேயே நம்பர் 1 மாநிலமா தமிழ்நாட்டை உயர்த்தி இருக்கிறோம். இந்தியாவைக்கே வழிகாட்டுகிற மாடல் திராவிட மாடல் தான் சொல்ற அளவுக்கு மாநிலத்தை தலைநிமிர வச்சிருக்கிறோம். இந்த வளர்ச்சியை சிலரால பொறுத்துக்க முடியல. அதிலும் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற பழனிசாமி அவர்கள் அவதூறுகளை மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய அவர் இதுவரைக்கும் அப்படிதான் பேசிட்டு இருந்தார். இப்போ திடீர்னு என்னுடைய மரணத்தை விரும்பி பேசி இருக்கிறார். மாதந்தோறும் உரிமை தொகை கொடுத்து 1,31,00,000 மகளிருக்கு துணை நிற்கக்கூடிய நான் இல்லாம போகணுமா? முதல் நாள் முதல் கையெழுத்து போட்டு மகளிர் எல்லாரும் கட்டணமில்லா விடியல் பயணம் உத்தரவிட்ட இந்த கை மண்ணுக்குள்ள போகணுமா? தமிழ்நாட்டு குழந்தைகள் எல்லாரும் நல்லா படிச்சு முன்னேறணும்னு காலை உணவு, புதுமை பெண், தமிழ் புதல்வன் இது போன்ற திட்டங்களை நிறைவேற்றி அவங்களுடைய வெற்றியை மனசார கொண்டாடுகிற நான் கொரோனாவில் போயிருக்கணுமா? யாருடைய ஆசை? பழனிசாமியுடைய ஆசை. பேசியிருக்காரு. ஏழை எளிய மக்கள் உடல்நலத்தோடு இருக்க வேண்டும் என்று மக்களை தேடி மருத்துவம், இன்னும் காப்போம் நம்மை காக்க 48, நலம் காக்கும் ஸ்டாலின், இதயம் காப்போம் அந்த திட்டம், கலைஞர் நூற்றாண்டு பன்னோக்கு மருத்துவமனை, இது மாதிரியான திட்டங்களை செயல்படுத்துகிற இந்த ஸ்டாலின் இல்லாம போகணுமாம். மரணத்தை சந்திக்காத எந்த மனிதரும் இல்லை. யாராக இருந்தாலும் மரணம் ஒரு நாள் நிச்சயம் வந்தே தீரும். இந்த ஸ்டாலினுக்கு மரணம் வரும், மண்ணில் புதைப்பார்கள். ஆனால் சவால் விட்டு சொல்றேன், இந்த ஸ்டாலின் கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டங்களை மண்ணிலே புதைக்கிற துணிச்சல் ஒருத்தருக்கு வராது. அதான் உண்மை. இந்த திட்டங்கள் இருக்கிற வரை இந்த ஸ்டாலின் தான் தமிழ்நாட்டை ஆள்வான். இன்னும் சொல்றேன், 1971 திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொங்கு மண்டல மாணவர் அணி மாநாடு நடந்துச்சு. அப்போ எனக்கு வயசு 18. அந்த மாநாட்டில் நான் கலந்துக்கிட்டேன். மறைந்த நெஞ்சில் வாழக்கூடிய மொழிப்போர் தளபதி அண்ணல் எல்ஜி அவர்கள் தான் மாநாட்டு தலைவர், எல் கணேசன். அப்போதான் முதல்ல பேசுகிறேன். அவர்கிட்ட அனுமதி வாங்கி 2 நிமிஷம் மாநாட்டில் எனக்கு பேச வாய்ப்பு கிடைச்சிது. அப்போ நான் என்ன பேசுறேன்னு தெரியுமா? இன்றைக்கு முரசொலி பத்திரிகையில் பல்வேறு பத்திரிகைகள் இருக்கு. மொழிக்காக, நம்முடைய இனத்துக்காக போராடுகிறோம். போராடுகிற இந்த நேரத்தில் நம்முடைய உயிரை இழக்கக்கூடிய தியாகத்தை செய்யறதுக்கு கூட காத்திருக்கிறோம். என்னுடைய தந்தைக்கு, அதாவது கலைஞருக்கு சொல்றேன், என்னுடைய தந்தை கலைஞர் உட்கார்ந்துருக்கிறார் மேடையில். என்னுடைய தந்தைக்கு 4 ஆண் பிள்ளைகள் இருக்கிறாங்க. அந்த 4 ஆண் பிள்ளைகள்ல ஒரு ஆண் பிள்ளை போயிடுற காரணத்தினால என்னுடைய தந்தை நிச்சயமாக கவலைப்பட மாட்டார். காரணம், மொழிக்காக இனத்துக்காக தனையனை இழந்த தந்தைன்னு என்னுடைய தந்தைக்கு பாராட்டு கிடைக்கும் என்று நான் பேசினேன். அப்படி பேசியவன் தான் உங்கள் முன்னால் இருக்கிற இந்த ஸ்டாலின். இதெல்லாம் அரசியல் அழுக்காக இருக்கக்கூடிய பழனிசாமிக்கு தெரியுமா? இவ்வளவும் பேசிட்டு, பழனிசாமி இவ்வளவும் பேசிட்டு இன்னைக்கு காலையில் என்ன சொல்றா தெரியுமா? நான் அப்படி பேசவே இல்லை, கொரோனா காலத்தில் ஸ்டாலின் காணாமல் போனாரும் தான் சொன்னேன். இப்படி பெல்ட் அடிச்சு அடுத்த போய் பேசி இருக்கிறார். பழனிசாமி அவர்களை ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எப்பவும் களத்தில் இருக்கக்கூடியவன் தான் திமுக காரன்.
திமுக அரசு கொரோனா காலத்தையும் எப்படி கையாண்டதுன்னு உங்களுக்கு தெரியும். அதிமுக அரசு கொரோனா காலத்தை கொள்ளையடிப்பதற்காக அதற்குரிய வாய்ப்பாக பயன்படுத்திச்சு. உண்மையிலே கொரோனா காலத்தில் ஒரு அரசாங்கத்துக்கு இணையா ஹெல்ப்லைன் என்று அறிவித்து செயல்பட்டது திமுக தான். மக்களுக்கு தேவையான உணவு, மளிகை பொருட்கள், மருந்து என அத்தியாவசிய தேவைகளை எல்லாம் ஒன்றிணைவோம் வா என்ற முன்னெடுப்பு மூலமா திமுக நிறைவேற்றிச்சு. திமுக மாவட்ட செயலாளர் முதல் கடைகோடி தொண்டன் வர எங்க நெட்வொர்க்கா தான் கொரோனா காலத்தில் டவுன் ஆகாம செயல்பட்டுச்சு. கொரோனா அப்போ எதிர்கட்சியாக இருந்து, திமுக எதிர்கட்சியாக இருந்து மக்களுக்கு உதவி பண்ணவில்லை என்று சொன்னால் அதிமுக அலுவலகங்கள் எல்லாம் மக்கள் முற்றுகையிட்டிருப்பாங்க என்பதுதான் அன்றைக்கு இருந்த யதார்த்த உண்மை. 2020 ஆண்டு ஏப்ரல் 20 ஒன்றிணைவா உதவி என்ன அறிவிச்சோம். அறிவிச்ச 20 நாள்லயே 15 லட்சம் அழைப்புகள் எங்களுக்கு வந்துச்சு. இப்படி ஒவ்வொரு அழைப்பையும் சரிபார்த்து அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய நம்முடைய கழக நிர்வாகிகள் மூலமா 1 கோடிக்கு அதிகமான மக்களுக்கு உதவிகளை வழங்கின இயக்கம்தான் இங்கே நிற்கிற திராவிட முன்னேற்றக் கழகம். 76 லட்சம் உணவு பாக்கெட்டுகளை வழங்கணும். நேரடியா 28 லட்சம் பேருக்கு உணவு சமைத்து வழங்கணும். 50 லட்சத்துக்கு மேற்பட்ட முகக்கவசங்களை வழங்கணும். மக்கள் சொன்ன 7 லட்சம் குறைகளை மனுக்களா அதை மாற்றி அரசாங்கத்துக்கு அனுப்பி வச்சோம். ஒரு பேரல் கவர்மெண்ட்டையே அன்றைக்கு நம்ம திமுக நடத்துச்சு. 2021 ஆட்சிக்கு வந்தப்போ கொரோனா 2ஆம் அலை உச்சத்தில் இருந்துச்சு. ஆக்சிஜன் சிலிண்டர் தட்டுப்பாடு, மருத்துவமனைகளில் படுக்கைகள் பத்தலை என்ற நிலை. அதற்காக விரைவாக நம்ம நடவடிக்கை எடுத்து சரி பண்ணோம். அது திமுக தான். தேர்தல் ரிசல்ட் வந்துகிட்டு இருக்கு. முதலமைச்சராக பதவி ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடியே அதிகாரிகள்லாம் அழைச்சி ஆலோசனை நடத்த தொடங்கிட்டேன். பதவியேற்பு விழா முடிஞ்சதுமே நான் எங்கே போனேன் தெரியுமா? முதல்ல பத்திரிகையில் செய்தியை பாருங்க, பழனிசாமி அவர்களை பாருங்க போய். முதல்ல நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டரில் இருக்க அமைக்கப்பட்டு வந்த கோவிட் பராமரிப்பு மையத்துக்குத்தான் ஆய்வுக்கு போனேன். ஆக்சிஜன் உற்பத்தியை முடுக்கி எல்லா நடவடிக்கையும் எடுத்தோம். கொரோனாவுக்காக வார் ரூம் என்கிற கட்டளை மையம் அமைக்க உத்தரவிட்டோம். எல்லா துறை அமைச்சர்களும் மருத்துவத்துறை அமைச்சர்களாக செயல்பட வேண்டும் என்று உத்தரவு போட்டேன். எல்லா அமைச்சர்களும் ஹெல்த் மினிஸ்டர்னு அறிவித்து அதுபடி செயல்பட்டாங்க. கொரோனா மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் சென்னை உட்பட எந்த மாவட்டத்தில் மழை வெள்ளம் பாதிப்பு ஏற்பட்டாலும், பயிர் சேதம் ஏற்பட்டாலும், நிலச்சரிவு நடந்தாலும் நேரில் போய் உடனுக்குடன் பார்த்துருக்கிறேன். வாழ்க்கை முழுக்க களத்திலே இருக்கிறவன் தான் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். நீங்கெல்லாம் பேசலாமா? பழனிசாமி அவர்களை நீங்கள்லாம் இப்படி பேசலாமா? வெள்ளக்காலத்தில் கூட யாரோ ஏற்பாடு பண்ண நிவாரண பொருட்கள் மேலே அதிமுக ஸ்டிக்கரை ஒட்டினவங்க தானே நீங்க. இதுதான் உங்க தகுதியும் தராதரமும். கொரோனா காலத்தில் மக்கள் பணியில தான் எங்களுடைய மாவீரன் மாவட்ட செயலாளர் ஜே அன்பழகன் அவர்களை இழந்தோம். அந்த அன்பழகன் சொன்ன ஒரு வார்த்தை இன்னும் இங்கே ஆரம்பிட்டு இருக்கேன் மனசில். நாங்கள்லாம் வாய்க்கரிசி போட்டுக்கிட்டு தான் திமுகவுக்குள்ளே நுழைஞ்சிருக்கோம் சொல்லுவார் அடிக்கடி. எங்களுக்கு எந்த பயமும் கிடையாது. அந்த பேச்சு இணையத்தில் அது வைரலாச்சப்போ அதுதான் திமுக காரணம். இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு உடன்பிறப்பும் அந்த அளவுக்கு கொள்கை உறுதி கொண்டவளாக தான் இருந்தாங்க, இப்பவும் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட உடன்பிறப்புகளுக்கு தலைமை தொண்டனாக இருக்கிற நான் போய் கொரோனாவுக்கு பயப்படுவேனா? என் இறுதி மூச்சு இருக்கிற வரைக்கும், என் இதய துடிப்பு அடங்கும் வரைக்கும் பெரியார், அண்ணா, கலைஞர் காட்டின பாதையில்
தமிழ்நாட்டுக்காகவும் தமிழ் மொழிக்காகவும் தமிழினத்துக்காகவும் உழைச்சிக்கிட்டே தான் இருப்பேன். பழனிசாமி அல்ல, அவருக்கு படியழைக்கக்கூடிய RSS சாமிகள் விடுகிற சாபங்கள்லாம் எங்களை ஒன்றும் செய்யாது. 2021 திராவிட மாடல் ஆட்சிக்காக உங்களோட ஆதரவை கேட்டு வந்தேன். அப்போதே அடுத்த 10 வருஷத்துக்கு தொலைநோக்கு பார்வையை உறுதிமொழிகளாக உங்களிடத்தில் கொடுத்துட்டு தான் வாக்கு கேட்டேன். அந்த அடிப்படையில் திராவிட மாடல் என்பது 2.0 ஆட்சியில் அடைய இருக்கக்கூடிய புதிய உயரங்களுக்கான அடித்தளம். எதிர்கால தமிழ்நாட்டை கட்டமைக்க போகிற செயல் திட்டத்தை சூப்பர் ஸ்டாராக களமிறக்கியிருக்கிறோம். சூப்பர் ஸ்டார் யாரு? சின்ன குழந்தைகள் கூட சொல்றாங்க சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா ஞாபகம் இருக்குல்ல? இதுதான் தேர்தல் அறிக்கை. அதுல என்னென்ன ஹைலைட்டு? இங்க இருக்கக்கூடிய மகளிரை கேட்கிறேன், உங்க அண்ணன் ஸ்டாலின் கொடுக்க போற கூப்பன் எவ்வளவு? ஆ? 8000. மகளிர் இப்பெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இப்போ வீட்டுக்கு என்ன பொருளை வாங்கலாம் அப்படின்னு இப்போ டிஸ்கஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நான் ஒரு பெரிய லிஸ்ட்டை போட்டோம்ல. இந்த திட்டத்தில் எவ்வளவு கூப்பன் தர போகிறோம் கேட்கல. எவ்வளவு? 8000. இந்த கூப்பனை வச்சு உங்களுக்கு தேவைப்படக்கூடிய வீட்டு உபயோகப் பொருளை புதுசாக வாங்கிக்கலாம். இல்லைன்னா பழைய பொருளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புது பொருளையும் வாங்கிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச கடையில் உங்களுக்கு பிடிச்ச பிராண்டை வாங்கிக்கலாம். அதுவும் பெண்கள், தாய்மார்கள், மகளிரை பொறுத்த வரைக்கும் இன்னும் சொல்கிறேன், உங்கள் ஹஸ்பண்ட்லாம் டிஸ்கஸ் பண்ணாதீங்க. உங்கள் சாய்ஸு, எது வேணால் வாங்கிக்கலாம். யாராவது சொன்னாங்கன்னா அண்ணன் சொல்லிட்டாரு சும்மா இருப்பான்னு சொல்லிடுங்க. ஒன்றும் இல்லை, ஒரு புடவை வாங்கி கடைக்கு போகிறீங்க, புடவை வாங்குறதுக்கு கடைக்கு போகிறீங்க, ஒரே ஒரு புடவை தான் வாங்க போகிறீங்க. ஆனால் ஷோ கேஸில் இருக்க எல்லா புடவை எடுத்து கீழே போகிற சொல்கிறீங்களா? அந்த கடைக்கார இடத்துல இல்லாத கேள்வி தான் கேட்பீங்கள, இது என்ன சிலுக்கா, காட்டனா, தண்ணியில் போட்டால் சுருங்குமா, சாயம் போகுமா, இவ்வளோ கேட்குறீங்களா? கலர் கலராக பார்க்குறீங்களா எடுத்து? அவன் இது மாதிரி மெர்க்குரி லைட்டு தான் கடையில் போட்டு வச்சுருப்பான், நல்லா பிரைட்டாக தான் இருக்கும் அது. ஆனால் அதை நம்ப மாட்டீங்க நீங்கள். அந்த புடவை எடுத்துக்கிட்டு வெளியில் வந்து சூரிய வெளிச்சத்தில் பார்ப்பீங்க, சூரிய வெளிச்சம், அங்கேயும் சூரியன் தான் பாருங்க. ஆக ஒரு புடவை வாங்க இவ்வளவு யோசிக்கிறீங்க, சிந்திக்கிறீங்க, அது பெண்களுடைய இயல்பு. அதே போல் அடுத்து 20 லட்சத்துக்கும் அதிகமான உழவர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் ஒரு அருமையான திட்டம். உழவர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் நவீன மின்சார பம்பு செட்டுகள் வழங்க போகிறோம். அதே போல் இப்போ உரிமை தொகை எவ்வளோ வழங்கிட்டு இருக்கிறோம்? 2 மடங்காக உயரப்போகுது. புதுமை பெண் திட்டமும் தமிழ் புதன் திட்டமும் 1500 ரூபாய்க்கு உயரப்போகுது. காலை உணவு திட்டம் இதுவரைக்கும் 8ஆம் வகுப்பு வரை கொடுத்துட்டு இருந்தோம், இன்னைக்கு 5ஆம் வகுப்பு வரை கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ ஆட்சிக்கு வந்த உடனே 8ஆம் வகுப்பு வரை விரிவாக்கம் செய்ய போறோம். உயர்கல்வி முடிச்சிருக்கக்கூடிய 5 லட்சம் இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பெறக்கூடிய வகையில் நான் உதவும் திட்டத்தில் 1500 ரூபாய் உதவித்தொகையோடு 6 மாதம் பயிற்சி வழங்க போகிறோம். கலைஞர் கனவு இல்லம் உள்ளிட்ட திட்டங்கள் மூலமாக வீடற்ற ஏழைகளுக்கு அடுத்த 5 வருஷத்தில் 10 லட்சம் வீடுகளை கட்டித்தர போகிறோம். வட மாவட்டங்களுக்கான சிறப்பு வளர்ச்சி திட்டம், சென்னை சுற்றுச்சாலை ஒட்டிய செங்கற்பட்டு, காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் புதிய தொழிற்பேட்டைகள் உருவாக்கப்பட்டு ஏற்றுமதி வாய்ப்புகள் அதில் அதிகரிக்கப்படும். நாங்கள் சொன்னதை செய்வோம். நான் கலைஞருடைய மகன், சொன்னதை மறக்கவே மாட்டேன், மறுக்கவே மாட்டேன். பாஜகவுடைய கிளை செயலாளராக பல்லை காட்டும் பாதம் தாங்கி பழனிசாமியால் இப்படியெல்லாம் சாதனைகளை பட்டியலிட்டு சொல்ல முடியுமா?
அடிமை ஆட்சியை தந்த அவருக்கு சொல்லிக்கிறது என்னன்னா எதுவும் கிடையாது. எந்த சாதனை இருக்கு? பழனிசாமியுடைய லட்சணம் உங்களுக்கு தெரியாதா? இங்கிருந்து 50-60 கிலோமீட்டர் தூரத்தில் தான் கூவத்தூர் இருக்கு. அங்கே கூத்தடிச்சாங்க. கூவத்தூர் கூத்தடிச்சவங்க அவங்க. அந்த அவமான காட்சிகள் நாடு முழுக்க ஒளிபரப்பாகி எல்லோரும் வெட்கி தலை குடிஞ்சிட்டு இருக்கிறோம். அப்படி முதலமைச்சரான பழனிசாமியும் அமைச்சர் ஆசாமிகளும் ஆமாம் சாமிகளும் என்னென்ன ஆட்டம் போட்டாங்கன்னு உங்களுக்கே தெரியும். அந்த அவலங்களுக்குள்ள நான் அதிகமாக போக விரும்பல. கூவத்தூர் ஆட்டத்தையே பொறுக்காத தமிழ்நாடு இப்போ பாஜக கூட சேர்ந்து போடுற ஆட்டத்தையா பொறுத்துக்கு போகுது? வெயிட் அண்ட் சி பழனிசாமி, வெயிட் அண்ட் சி. ஏப்ரல் 23 உங்களுடைய கொட்டத்துக்கு வாயு கொழுப்புக்கு முடிவு கட்டுகிற ஜட்ஜ்மெண்ட்டு 23. நான் மறுபடியும் அழுத்தமாக சொல்லுகிறேன், பாஜக போடுறது எதுவுமே ஷார்ட் டெம்பர் பிளான் தான். எல்லாமே லாங் டேர்ம் பிளான் கிடையாது. அந்த பிளான்களை செய்யறதுக்கான துரோகியா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முதன்மை அடிமைதான் பழனிசாமி. பழனிசாமி அவர்களை நான் சுட்டி காட்டுறதில்ல. புது ரோஷம் வந்து நீங்க எதையும் செய்ய போறதில்லை. அதனால் ஒட்டுமொத்த தமிழ்நாடு சார்பா உங்ககிட்ட ஒண்ணு கேட்கிறேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தலைமையில் இருந்து இப்ப காலத்தின் கோலமா உங்கள் கையில சிக்கி இருக்கக்கூடிய கட்சியோட பேர்ல இருந்து அண்ணாவோட பேரை எடுத்துடுங்க, திராவிடத்தையும் எடுத்துடுங்க. அதுக்கு பிறகு காவி வேட்டி கட்டிக்கிட்டு பியூஷ் கோயல் பாட்னாஸ் பிரதான் அமித்ஷா மோடின்னு யாருக்கு வேணாலும் காவடி தூக்குங்க. நாங்க வேணான்னு சொல்ல. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாசிச பாஜகவும் அடிமை அதிமுகவும் வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்தப்பட போவது நிச்சயம், உறுதி. நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்றதெல்லாம் டபுள் இன்ஜின் டப்பா இன்ஜின் வர்றதுக்கு எதுக்காக? உரிமை தொகையை நிறுத்துவதற்காக, விடியல் பயணத்தை முடக்கிறதுக்காக, தமிழ் புதல்வன் புதுமை பெண் போன்ற திட்டங்களை தடுக்கிறதுக்காக, இடஒதுக்கீடு உரிமையை பறித்து சமூக நீதியை படுகொலியை தள்ளுவதற்காக. இது எதையுமே நான் கற்பனையா சொல்லல. பாஜக ஆட்சி செய்கிற மாநிலங்களில் இப்படித்தான் செஞ்சிருக்காங்க. இவங்களுக்கு அளிக்கிற வாக்கு என்பது தமிழ்நாட்டுடைய முன்னேற்றத்திற்கு போடப்படுகிற தடை கற்கள். இதை மக்கள் உணரணும். 0.07 வளர்ச்சி என்ற அவல நிலையில அதிமுக விட்டுட்டு போன தமிழ்நாட்டை உங்க ஆதரவோட மீட்டு டபுள் டிஜிட் 11.19 விழுக்காடு வளர்ச்சியை இந்தியாவில் டபுள் டிஜிட் வளர்ச்சி சூப்பர் ஸ்டேட் என்ற நிலைக்கு நாங்கள் உயர்த்தி இருக்கிறோம். அதனால தான் ஏராளமான தொழிற்சாலைகள் தமிழ்நாட்டை நோக்கி மீண்டும் வந்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த வளர்ச்சி தொடர, மகளிர் முன்னேற்றம் அடைய, இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க, மதுரவாயல் தொகுதியில் காரப்பாக்கம் கணபதி அவர்களுக்கும், ஆலந்தூர் தொகுதியில் தாமு அன்பரசன் அவர்களுக்கும், காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதியில் நித்யா சுகுமார் அவர்களுக்கும், செங்கல்பட்டு தொகுதியில் எம்கேடி கார்த்திக் தண்டபாணி அவர்களுக்கும், மதுராந்தகம் தொகுதியில் அமுலு பொன்மலர் அவர்களுக்கும், உத்தரமேறு தொகுதியில் சுந்தர் அவர்களுக்கும், தாம்பரம் தொகுதியில் டாக்டர் RS கிருத்திகா தேவி அவர்களுக்கும் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்கணும். அதே போல திருப்போரூர் தொகுதியில் பன்னீர்தாஸ் அவர்களுக்கும், செய்யூர் தொகுதியில் சிந்தனை செல்வன் அவர்களுக்கும் பானை சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்கணும். அதேபோல் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியில் தேமுதிகவை சார்ந்த அனகை முருகேசனுக்கு முரசு சின்னத்தில் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்கணும். திராவிட மாடல் 2.0 தமிழ்நாட்டோட எதிர்காலத்தை ஒன்றிணைத்து கட்டமைக்க ஏப்ரல் 23 தமிழ்நாட்டு மக்கள் உதயசூரியனுக்கும்
மதச்சார்பற்ற கூட்டணி கட்சிகளின் சின்னங்களுக்கும் திருப்பரந்தூர் தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவர் அருமை சகோதரர் செல்வப்பிறந்தைகளுக்கும் கை சின்னத்தை ஆதரித்து வெற்றி பெற வைக்கணும். தலை நிமிர்ந்த தமிழ்நாடு வளம் பெற, நல்லாட்சி தொடர்ந்திட, வெல்வோம் ஒன்றாக, வெல்வோம் ஒன்றாக, வெல்வோம் ஒன்றாக. நன்றி, வணக்கம். நண்பர்களே, கர்நாடக மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சர் மாண்புமிகு சிவகுமார் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை பார்வையிட வந்தார். எனவே அவர் சிறிது நேரம் உங்களிடத்தில் உரையாற்றுவார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். Hello. Namaskar, my dear brother, Honorable Chief Minister of Tamil Nadu, Mr. Stalin ji, our senior leader Balaji, our AICC Secretary, General Secretary, Mr. Girish ji, our PCC President Selva ji, and all the young candidates, new candidates of our alliance. I wish you a very great greetings from Rahul ji and Mallikarjun ji for this great event. இந்த நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்றி மீண்டும் முதல்வராக இருக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஸ்டாலின்ஜி அவர்களே, திரு டிஆர் பாலுஜி அவர்களே, திரு கிரீஷ் ஜோடங்கர்ஜி அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களை எல்லாம் அறிமுகப்படுத்தி இருக்கின்ற மாண்புமிகு முதல்வரால் வெற்றி வேட்பாளராக களம் காண்கின்ற உங்களுக்கு வாழ்த்துக்கள். I have come here from Karnataka as not as a deputy CM. On behalf of Mallikarjun Kharge ji and Rahul ji, I have come here to tell you the entire Indian National Congress of this country and Tamil Nadu stands united with this front under the leadership of Mr. Stalin ji. நான் திரு மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் சார்பாகவும் இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் சார்பாகவும் ஒன்று இங்கு தெரிவிக்க விரும்புகிறேன். நாங்கள் எல்லாம் மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஸ்டாலின்ஜியுடன் உறுதியாக கைகோர்த்திருக்கிறோம். Our brother Mr. Stalin ji, last 5 years, he has worked, he has done a great job. The entire country is looking at him and the entire BJP is jealous of DMK government running very effectively. That is why the BJP want to destroy Tamil Nadu. It can't be done. Stalin will come again to the ruling in this party, in this state. நம்முடைய முதலமைச்சர் அவருடைய பணி 5 ஆண்டுகளாக வெற்றிகரமான இந்த பணியை தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவையே ஒத்து பார்த்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்தியாவே பாராட்டுகிறது. இதை பார்த்து தாங்கிக் கொள்ள முடியாம பாஜக பொறாமையின் உச்சத்தில் இருக்கிறது. ஆகையால் தமிழ்நாட்டை அழிப்பதற்கான படையெடுப்பை நடத்தி கொண்டிருக்கிறது. இது பலிக்காது என்று அவர் சொல்லுகிறார். There is a big conspiracy and attempt going on to destabilize the regional parties and the Indian National Congress. But when all of us join together, when we all work together, it is impossible. Again we will rise back and we will rule this country once again. You be confident on this issue. சில சதிகளை செய்து பார்க்கிறார்கள், முடியவில்லை. இன்னும் அந்த சதியை தொடர பார்க்கிறார்கள், முடியவில்லை.
நாங்கள் உறுதியாகவும் வலிமையாக இருக்கிறோம். திரு ஸ்டாலின்ஜி அவர்கள் கரத்தை வலுப்படுத்துவோம். We all 20 political parties have joined together unitedly. We should all work together. Entire state, we have made a survey. In that survey, we are confident under the leadership of Stalinji, DMK and this aligned party will come 2/3 majority in this election. 20 கட்சிகளுக்கு மேல் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் தலைமையில் அவர் தலைமை ஏற்று இந்த தேர்தலை சந்திக்கிறார்கள். நாங்கள் ஒரு ஆய்வு செய்தோம். ஆய்வு செய்ததில் பெருவாரியான வெற்றி பெற்று மீண்டும் முதலமைச்சராக ஆவார் என்று அந்த ஆய்வு சொல்லுகிறது. Some new parties who have come here, they are telling that there is a support of some small Congress people. You need not worry. One Uday is misleading the people. But I am trying to tell you, the Indian National Congress under the leadership of Rahulji and Mr. Kalkarji, we stand united with Stalinji. We will support. There is only one Congress called the Indian National Congress. நேற்றைய ஒரு செய்தியை பார்த்திருப்பீர்கள். ஒருவர் சொல்லுகிறார், காங்கிரஸ் என்னோடு இருக்கிறது என்று. நான் சொல்லுகிறேன், தலைவர் ராகுல் காந்தி சார்பாகவும் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே சார்பாகவும் காங்கிரஸ் பேரியக்கம் அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலினோடு மட்டும்தான் இருக்கிறது. இந்த செய்தி அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியால் வலியுறுத்தப்பட்டு அறிவிக்கப்பட சொல்லி இருக்கிறது. In politics is like agriculture. Rain could come, you should plant, put the manure, put the seed, and it takes a long tenure, 2-3 years, 1.5 years to have the harvest. Not like film and all, it is not possible. To serve the people, you need commitment, you need ideology, you need workout, then only you will yield the seed. That is how the DMK or the Indian National Congress last 40-50 years we have worked together, we have lived together, we will again see that this state will prosper together. அரசியல் என்பது, அரசியல் களம் என்பது ஒரு விவசாயம் போன்றது, வேளாண்மை போன்றது. முதலில் நிலத்தை சரி செய்ய வேண்டும், நிலத்தை பதப்படுத்தி நாற்று நட வேண்டும், களை எடுக்க வேண்டும், அறுவடை காலத்தில் அறுவடை செய்ய வேண்டும். அதுதான் உண்மையான அரசியல். இப்படித்தான் திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரசும் 40-50 ஆண்டுகளுக்கு மேல் பின்னி பிணைந்த உறவாக இருக்கிறது. ஆகவே நேற்று முளைத்த காளான்கள் எல்லாம் இந்த உறவை பிரிப்பதற்கு முயற்சி செய்வதும் சதி செய்வதும் எந்த காலத்திலும் முடியாது. நாங்கள் உங்களை முறியடிப்போம். I am very happy Stalinji introduced all our new young faces candidates here before you. He has put them in your hands. In your hand you have to press the button. I am very happy, I am very confident. You all have a very good unity among ourselves. Let us all work together. See that all our candidates will win. Again see that our DMK alliance, our alliance will come together and help the state for the betterment of the country. நல்ல இளைஞர்களையும் தலைவர்களையும் இங்கே வேட்பாளராக மாண்புமிகு முதலமைச்சர் அறிமுகப்படுத்தியிருக்கிறார். அவர்கள் வெற்றி பெற வேண்டும். அவர்கள் வெற்றி பெறுவது உங்கள் கையில் இருக்கிறது. மீண்டும் நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள் முதலமைச்சராக வேண்டும். இந்த இணைப்பு என்பது, இந்த உறவு என்பது தொடரும். மீண்டும் அவரை முதலமைச்சராக பார்ப்போம். Once again I would like to assure you, we will stand united, we will work united. Let us all go to the houses. The programs which he has given, Stalinji has given the guarantees, the assurance. Whatever we promise, we deliver. Whatever 2,000 rupees he has promised, the same promise we gave in Karnataka and we have delivered. Whatever 8,000 rupees he has promised, he is going to deliver. DMK or the Congress party, whatever we promise to the people of the state and the country, we deliver. That is the strength of our allies. மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், உறுதியாக பெருவாரியான வித்தியாசத்தில் முதலமைச்சராக திரு ஸ்டாலின்ஜி அவர்கள் வருவார். காங்கிரஸ் எப்படி கர்நாடகாவிலே சொன்னதை செய்தோமோ, கேரண்டி ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணமோ, அதே போன்று தமிழ்நாட்டில்
5 ஆண்டுகளாக வெற்றிகரமாக அவர் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றி இருக்கிறார். காங்கிரசும் திராவிட முன்னேற்ற கழகமும் சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம். ஆகவே அவர் மீண்டும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். அதையும் அவர் செய்து முடிப்பார் என்று உறுதியாக சொல்லுகிறேன். We are giving these schemes not only for the votes. The prices are going high. The income is coming less. In order to help a common man living, we want everyone to be survive in these difficult times. That is why our alliance of DMK party has given you a beautiful programs for the benefit for the mankind. You please accept this. This is for the welfare for all your life being. I wish you all the best on this great occasion. தமிழ்நாட்டுக்கு வேண்டிய எல்லா திட்டங்களையும் மாண்புமிகு முதலமைச்சர் தீட்டி கொடுத்திருக்கிறார். விலைவாசி உயர்வு ஒரு பக்கம், விலைவாசி ஏற்றம் அதை கட்டுப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அதனால் தான் மக்களுக்கான நலன்களை, எல்லா நலன்களையும் அவர் தீட்டி வருகிறார். இது வெற்றி பெறும். இது ஒரு வெற்றி கூட்டணி. இதை யாரும் அசைக்க முடியாது. உறுதியாக சொல்லுகிறேன், மீண்டும் மீண்டும் முதலமைச்சராக வருவார் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள். Anyway, once again I thank you all the best. Wish you good luck. You will form the government. On the day of swearings again, once again we all will come and join together. Thank you. மீண்டும் அரசு அமைப்பார், முதலமைச்சர் ஆவார் என்று நான் உறுதியாக சொல்லி நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன்.